திறக்கவே முடியாத 6 அறைகள். இந்த 6 அறைக்குள் என்ன இருக்கு? திறக்க முயற்சி செய்தவர்களின் கதி என்ன? ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஏகப்பட்ட அதிசயமான கோயில்கள் இருக்கு. சோ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் டெம்பிள் அப்படின்னு கருதப்படுகிறது. சோ இந்த கோயில் என்ன கோயில் தானே கேக்குறீங்க? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த கோவிலோட பேர் தான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். சோ இந்த கோவில் எங்க இடப்படிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரளா மாநிலத்துல திருவனந்தபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இந்த கோவில் வந்து இருக்கு. சோ இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா 6 ரகசிய அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கோவில் வந்து எப்ப கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிமு அப்படின்ற அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ஆனா கரெக்டா எந்த வருஷத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு இது வரைக்குமே யாருக்குமே தெரியல. இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 260 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடத்தி இருக்காங்க. சோ இந்த கோவில்ல 6 ரகசிய அறைகள் இருக்கு. இந்த 6 ரகசிய அறைகள் எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2011 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அறைகளை வந்து திறக்கணும் அப்படின்ட்டு கோர்ட்ல வந்து கேரளா கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க. அந்த கோர்ட் வந்து ஓகே இந்த அறைகளை வந்து திறக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவும் கொடுக்கறாங்க. இந்த 6 அறைக்கு அவங்க வந்து பேர் வந்து கொடுக்கறாங்க. ABCDEF அப்படின்னு பேர் கொடுக்கறாங்க. 6 அறைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கியூரியஸ் இருந்துச்சு. சோ இவங்க வந்து AB அந்த கதவை வந்து திறக்கறாங்க. சோ இந்த AB கதவு வந்து பாத்தீங்கன்னா உட்டால அது மரக்கட்டையால செய்யப்பட்டதுனால சோ இவங்க வந்து என்னென்னமோ பண்ணி அறைகளை வந்து திறந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வர கதவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பால செய்யப்பட்டது. இந்த AB திறந்தப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே வந்து ஒரு ஷாக் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதவுக்குள்ள ஏகப்பட்ட நகை, தங்கம், வைரம், வைடூரியம், சிலைகள் எல்லாமே வந்து இந்த அறைக்குள்ள வந்து இருந்துச்சு அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுது. AB திறந்தாச்சு, அப்புறம் C திறக்கலையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, Cயும் வந்து திறந்தாங்க. அந்த C கதவு வந்து இரும்பால செய்யப்பட்டதுனால என்னென்னமோ பண்ணி பாம் பிளாஸ்ட் வச்சு சோ வெல்டிங் எல்லாம் வச்சு C கதவு திறந்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே அந்த கதவுக்குள்ள இருந்துச்சு. இந்த அறைக்குள்ள ஒரு காயினோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அறைக்குள்ள அவ்வளவு தங்கம் இருந்துச்சு, அவ்வளவு வைரம் இருந்துச்சு, அவ்வளவு வைடூரியம் இருந்துச்சு. அப்போ இந்த தங்கத்தை நீங்க மதிப்பிடும் போது இந்த உலகத்துல இருக்கிற பாதி சொத்து அளவுக்கு இந்த கதவுக்குள்ள வந்து இருந்துச்சு. இது வரைக்குமே 3 டோர் தான் திறந்திருக்காங்க. 4வது டோர் திறக்கும் போதுமே உள்ள வந்து அவ்வளோ சிலைகள் வந்து இருந்துச்சு. 5வது டோருக்குள்ள அவ்வளோ குடங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன குடமாகட்டும் பெரிய குடமாகட்டும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஏகப்பட்ட குடங்கள் வந்து இருந்துச்சு. சிலைகளும் நிறைய வந்து அந்த இருந்துச்சு. நடராஜரோட சிலையாகட்டும், சிவனோட சிலையாகட்டும், சோ ஏகப்பட்ட சிலை வந்து அந்த கதவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கனால 6வது கதவை திறக்க முடியல. ஏன்னா இவ்வளவு தூரம் அந்த கதவு வந்து நார்மலான டோர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த 6வது கதவு வந்து பாத்தீங்கன்னா நாகப்பாம்பால சூழ்த்தப்பட்ட ஒரு கதவா இந்த கதவு வந்து இருந்துச்சு. உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த கதவை எப்படி ப்ரோ திறக்கிறது அப்படின்னு இவங்க வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இந்த திருவனந்தபுரம் இருக்கிற அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருட புராணத்துல 2-3 ஸ்லோகங்கள் சொன்னாதான் மட்டுமே இந்த கதவுகள் வந்து திறக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்களோட ஷாக்கிங்கான நியூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த கதவை வந்து திறக்க முயற்சி செய்தவர்களின் கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகப்பாம்பால கொத்தி இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலப்போக்குல பிரிட்டிஷ் ஆளுங்க வந்து இந்த கதவை வந்து திறக்க முயற்சி செய்திருக்காங்க. ஆனாலும் இங்க ஒரு ஷாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் ஆளுகளும் அந்த நாகப்பாம்பால கொத்தி சாகடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியா மக்களை வந்து எங்களுக்கு இந்த டோரும் வேணாம், சோ இது திறக்கவும் அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 6வது டோருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த 5 டோருக்குள்ள வந்து ஃபுல்லா ஏகப்பட்ட சிலைகள், சிவனோட சிலையாகட்டும், நடராஜரோட சிலையாகட்டும், தங்க காசுகளாகட்டும், நிறைய தங்க காசுகளாகட்டும், சோ அந்த மாதிரி நிறைய இருந்தனால இவங்க வந்து என்ன கற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருக்கிறது கலியுகம். சோ இந்த 6வது கதவை திறக்கும் போது இந்த கலியுகம் வந்து அழிஞ்சு போயிடும். சோ கலியுகத்துக்கு அடுத்த யுகத்துக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கற்பனை கதையா என்னன்னு தெரியல. சோ நாம வந்து ரிசர்ச் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு. சோ இந்த 6வது அறைக்குள்ள மகாவிஷ்ணுவே இந்த நாகப்பாம்பால இந்த 6 நாகப்பாம்பு மேல படுத்து இருக்கிற மாதிரி உருவம் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த
6வது கதவை திறக்கணும்னா நிறைய முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த முயற்சி செய்தவர் எல்லாமே வந்து இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னும் ஒரு தகவல் வந்து இருக்கு. சோ இந்த 6வது கதவை திறக்கணும்னா கருட புராணத்துல இருக்கிற ஸ்லோகங்கள் சொன்னா மட்டுமே, அந்த மந்திரங்கள் சொன்னா மட்டுமே இந்த 6வது கதவை திறக்க முடியும். என்ன ப்ரோ இந்த கதவுக்கு வந்து சாவி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாவி எதுவுமே இல்ல, நாகப்பாம்பால சூழ்த்தப்பட்டதுதான் இந்த கதவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6வது கதவு உள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது 5வது கதவு தாண்டி 6வது கதவு போகும்போதே அங்க ஏகப்பட்ட நாகப்பாம்பு காவலுக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த ஏரியா மக்கள் வந்து எங்களுக்கு இந்த அறையெல்லாம் திறக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதனால கேரளா மாநிலத்துல சீஃப் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கோ சோ அந்த அளவுக்கு இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க இந்த பத்மநாப சுவாமி கஷேத்திரத்துக்குள்ள போக முடியாது. போகணும்னா வேஷ்டி வந்து அணியணும், கம்பல்சரி வேஷ்டி வந்து அணிஞ்சிருக்கணும். சோ அது வந்து அவங்க கொடுத்திருக்க வேஷ்டி தான் அணிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு துண்டு மட்டும் தான் போட்டிருக்கணும், ஷர்ட் போடக்கூடாது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் எதுவுமே எந்த கேஜெட்ஸும் வந்து கொண்டு போக கூடாது. அங்க வந்து கிளாக் ரூம் இருக்கும். சோ அங்க வச்சுட்டு செக்கிங் எல்லாம் ஒரு 3 அடுக்கு செக்கிங் இருக்கும். சோ அந்த 3 அடுக்கு செக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மகாவிஷ்ணுவை வந்து வழிபட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நானும் போயிருக்கேன். சோ நானும் பிளாக் எடுத்திருக்கேன். சோ பாருங்க வேற லெவலா இருக்கும். சோ அது வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனனால என்னால கரெக்டா கேப்சர் பண்ண முடியல. சோ இன்னி நான் போகும்போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து உள்ள வந்து கேப்சர் பண்ண முடியாது, அது கேரண்டியா எனக்கு தெரியும். சோ வெளியே இருந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோல ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் இந்த பத்மநாப சுவாமி கோயில் வந்து இருக்கும். சோ இந்த உலகத்துல ஏகப்பட்ட கோயில் இருந்தாலும், ஏகப்பட்ட ரகசியமான கோயில் இருந்தாலும் இந்த ஒரு கோயில் வந்து ஒரு மர்மமான கோயிலா கருதப்படுகிறது. சோ இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலாகட்டும், சோ இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. சோ அந்த கோயிலோட வரலாறு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த 2025ல இதுதான் வந்து நம்ம 2வது வீடியோ. சோ இந்த 2வது வீடியோ ஹிட் அடிக்கணும் நான் வேண்டுகிறேன். சோ அவ்வளவுதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.